ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பருவம் பார்த்துட்ருக்கோம். இதில் நாரதர் தர்மபுத்திரருடைய சபாவுக்கு போகிறாரு. பிரம்மச்சரிய விரதம் தவறாதவர், நடனத்திலும் சங்கீதத்திலும் வல்லவர், நியாய சாஸ்திரத்தில் நிபுணர், தர்மங்களின் நுட்பத்தை அறிந்தவர், வேதங்களை அறிந்தவர், பிரகஸ்பதிக்கு ஈடாக வாதம் செய்யக்கூடியவர், கலகம் செய்வதில் விருப்பமுடையவர், யுத்த வழிமுறைகளை நன்கு அறிந்தவர், சாஸ்திரங்களில் பண்டிதர் அப்படின்னு பல சிறப்புகளை பெற்ற நாரதர் தர்மபுத்திரனால் பூஜிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் நாரதர் தர்மபுத்திரனை பார்த்து ராஜநீதியின் பொருள் பொதிந்த பல கேள்விகளை கேட்குறாரு. அரசனே, உன்னுடைய ராஜ்ய செயல்பாடுகள் சரியாக உள்ளதா? சுகங்களை அனுபவித்தாலும் உன் மனம் தர்மத்திலேயே இருக்கிறதா? அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றில் அளவுக்கு மீறிய பொருளாசையால் அறத்தையும், கண்மூடித்தனமான அறத்தினால் பொருளையும், சிற்றின்பத்தினால் அறம் பொருள் இரண்டையும் பால்படுத்தி விடாமல் இருக்கிறாயா? உன்னுடைய பலத்தையும் பிறருடைய பலத்தையும் நன்றாக யோசித்து பார்த்து உன்னைவிட பலவான்களுடன் சிநேகம் செய்து கொள்கிறாயா? பயிர் வியாபாரம், கோட்டை காவல், அணைகள், வனவிலங்குகளை பிடித்தல், புதையல்களை தேடுதல், தங்கச் சுரங்கம் வெட்டுதல், வெற்றிடங்களில் மக்களை குடிபுகச் செய்தல் என்ற 8 நடவடிக்கைகளையும் முறையாக கவனிக்கிறாயா? ராஜ்யத்தின் முக்கிய அங்கங்களாகிய அமைச்சர், சேனைத் தலைவர், அரசனுக்கு துணைவர், பொக்கிஷதாரி, மக்கள் நலன், கோட்டை காவல், படைவீரர் நலன் ஆகிய 7ம் எந்த விதத்திலும் அலட்சியப்படுத்தாமல் உள்ளதா? நீ உன் அமைச்சர்களோடு சேர்ந்து செய்யும் ஆலோசனைகள் வேறு யாருக்கும் வெளியாகாமல் உள்ளதா? உன் பக்கத்திலோ உன் எதிரியின் பக்கத்திலோ சேராமல் நடுநிலை வகிப்பவர்களுக்கு இடையூறு செய்யாமல் இருக்கிறாயா? இப்படி பல கேள்விகளை கேட்ட நாரதர் மேலும் தொடர்றாரு. அரசனே, உன்னுடைய அமைச்சர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உனக்கு இணையானவர்கள், உன்னை விட அறிவில் முதிர்ந்தவர்கள், பொருளாசை சற்றும் அற்றவர்கள், உன்னிடத்தில் அன்புள்ளவர்கள் ஆகியோர் உனக்கு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா? நீயே தனித்து யோசித்து முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறாயா? அதேபோல மிக அதிகமான நபர்களுடன் ஆலோசனை நடத்தாமலும் இருக்கிறாயா? உன் செயல்பாடுகளை எல்லாம் செயல் முடிந்த பிறகோ அல்லது முடியும் தருணத்திலோ மட்டும் பிறர் அறிகிறார்களா? இப்படி பல கேள்விகளை நாரதர் கேட்குறாரு. இன்னும் பாக்கி இருக்கிற கேள்விகள் நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.